வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லீவ் கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து ஃபார்முலா பேசிஸ்ல ரொம்ப சிம்பிளா எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஸ்லீவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு மொத்தம் 2 மெஷர்மெண்ட் தேவைப்படும். கை நீளம், கை சுற்றளவு. ஸோ கை நீளம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 இன்ச், கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச். ஸோ இதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான மெத்தடில் வந்து ஸ்லீவை வந்து நீட்டாக வந்து கட் பண்ண முடியும். ஸ்லீவ் சரியாக கட் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் பக்கத்தில் சுருக்கம் வரும். ஏன்னா அந்த ஸ்லீவ் கரெக்டாக போய் ஆம்ஹோலில் போய் உட்காராது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கம் வரும். ஸோ இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வராது. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். கை நீளம், கை நீளம் எவ்வளவோ ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. ஸோ 5.5 இன்ச் தையலுக்காக. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்லீவ் பாயிண்ட் எங்கேருந்து நமக்கு அந்த ஸ்லீவ் பாயிண்ட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்லீவ் பாயிண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/10 மார்பு. மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதை 10ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 32 10ஆல் டிவைட் பண்ணும்போது 3.2 இன்ச் வந்து வரும். ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து ஸ்லீவ் பாயிண்ட் 2, திருப்பி அந்த பாயிண்ட்டுக்கான மெஷர்மெண்ட்டு 1/4 மார்பு -1, 1/4 மார்பு -1. 32 4ஆல் டிவைட் பண்ணி -1 பண்ணும்போது எனக்கு 7/1/8 வருது. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் வந்து கூட்டிக்கிறோம். ஸோ 6 இன்ச். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஸ்லீவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெயினாக இது நம்ம 1/2 இன்ச் கூட்டுறது நார்மல். ஸ்லீவ் பாயிண்ட்டுக்காக 1/10 மார்பு அது ஒரு ஃபார்முலா. 1/4 மார்பு -1 இது வந்து அந்த பாயிண்ட் எங்கே அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து கை சுற்றளவு, கை நீளம் வந்து நமக்கு வந்து 5.5 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் கீழே மார்க் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக. ஸோ ஓகேவா? நீங்கள் வந்து பட்டு ப்ளவுஸ் இல்லை பைப்பிங் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இந்த 1 இன்ச் நமக்கு தேவையில்லை. 5.5 இன்ச் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்காக இதுக்காக 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து மேலே இது வந்து கீழே வந்து பாட்டம், ஸ்லீவோட பாட்டம் பாயிண்ட். ஓகேவா? இந்த மேலே உள்ள இந்த பாயிண்ட்லேருந்து 3.2 இன்ச் வைக்கணும். 1/10 மார்பு சொல்லியிருந்தோம்ல, அதை இதில் மார்க் பண்ண போகிறோம். 1/10 மார்பு, 1/10 மார்பு மார்க் பண்ணியிருந்ததை இதில் வந்து 3.2 மார்க் பண்ணியாச்சு. 3.2 மார்க் பண்ணிவிட்டு 1/4 மார்பு -1 இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சும்மா ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3.2 மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து 7/1/8 எங்கே வருதுன்னு பார்க்கணும். இந்த பாயிண்டில் டேப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 7/1/8 எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும். 1/8னா என்ன அப்படின்னா 7க்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த பாயிண்ட் தான் 1/8ன்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? இங்கேருந்து 3.2 இன்ச் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு லைன் பண்ணி போட்டுட்டு நம்ம இந்த ஃபார்முலா 1/4 மார்பு -1ல் 7/1/8 வந்துருந்ததில் அந்த பாயிண்ட்டு இங்கேருந்து 7/1/8 இங்கே வருதுன்னு பார்த்து வச்சுருக்கோம். 7/1/8 இங்கே வருதுன்னு பார்த்து வச்சுருக்கோம். வச்சுட்டு இதை 3 பங்காக வைக்கணும். நமக்கு இதை 3 பங்காக வைக்கும்போது 2 ஸோ நமக்கு இதை 3 பங்காக வச்சாச்சு. இது 3 பங்காக பிரிச்சிட்டோம். இப்போது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, இதிலேருந்து வெளியில் ஒரு 1/2 இன்ச் வைக்க போகிறோம். 1/2 இன்ச் வச்சுட்டு இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, இது தேர்ட் பாயிண்ட்டு, இது ஃபோர்த்து. ஓகேவா? அப்படி வச்சுட்டு இந்த செகண்ட் பாயிண்ட்லேருந்து வெளியில் வந்து ஒரு 1/2 இன்ச் வைக்கிறோம்.
1/2 இன்ச் வச்சுட்டு இந்த 1 2 இந்த 3 இந்த 3 இப்படி ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட் வெளியிலேருந்து இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி இந்த இடத்துல வந்து டச் ஆகி வச்சிடணும். இது வந்து நமக்கு பேக் ஆர்ம் ஹோல் பேக் ஸ்லீவ்க்குள்ளது. இப்போது இந்த 2வது பாயிண்ட்டுக்கும் 3வது பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் என்னன்னு பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மிட் பாயிண்ட் என்னன்னு மார்க் பண்ணிவிட்டு இந்த 3வது பாயிண்ட் இருக்குல்ல இதிலேருந்து 1/2 இன்ச் வெளியில் வைக்கிறோம். உள்ளே வைக்கிறோம். 1/2 இன்ச் வந்து உள்ளே வைக்கணும். இப்போ நம்ம வரையக்கூடியது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஓகேவா? இது வந்து பேக் ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ் உள் வளைவுக்காக நம்ம வந்து வைக்கக்கூடியது. இப்போ எதெல்லாம் ஜாயின் பண்ணணும்னா இந்த 1 அதுக்கப்புறம் இந்த 1 பாயிண்ட்லேருந்து எடுத்துட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல இதுவும் இந்த 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி எடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி உள்ள அவ்வளோதான். இது வந்து வெளியில் உள்ளது வந்து பேக் ஆர்ம் ஹோல், இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இப்போ கீழே பாட்டம் சுற்றளவு வந்து நமக்கு 5.5 + 6 இன்ச் இருந்தது. அதை எடுத்துட்டு எடுத்துட்டு 1 இன்ச் வந்து தையலுக்காக அந்த ஷேப்பில் கொடுத்துருக்கோம். நம்ம சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி பேக் ஆர்ம் ஹோல் எடுத்துட்டு 2ஆக விரித்து வச்சுட்டு திருப்பி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ்க்கான மெத்தட். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்களா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஸ்லீவ் வந்து வரும். ஆர்ம் ஹோலில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எந்த சுருக்கமும் உங்களுக்கு வந்து வராது.